முதலமைச்சரின் முதுகெலும்பை உடைப்போம் என மிரட்டியதால் கைது செய்யப்பட்டுள்ள விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை 11 மணி நேர விசாரணைக்கு பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைக்காக கொண்டு செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். கைதான திமுக எம்எல்ஏ இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? காலை அதாவது தமிழக முதல்வரை அவதூறாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ கடந்த 10 மணி நேரத்துக்கு மேலாக, அதாவது சுமார் 11 மணி நேரமாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அவரிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. நடுவில் விசாரணையில் கிடைத்த தகவலின்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையில் அவரை கைதுதான் என்பது உறுதியானதற்கு பிறகு தற்போதுதான் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர். பலத்த பாதுகாப்போடு அழைத்து செல்லக்கூடிய நிலையில் எந்த வகையிலும் எந்த இடத்திலும் திமுக ஆதரவாளர்கள், கட்சி ஆதரவாளர்கள் அவர்களால் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு வகைகளிலும் தடுப்புகள் அமைத்து பத்திரிகையாளர் கூட உடன் பின்னால் செல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அவரை தற்போது மருத்துவமனைக்கு அழைச்சிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பு சொல்லப்படுகிறது. எனவே முறைப்படி அவரை மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அவர் மீது கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தபோது மறுக்கப்பட்டதால் தான் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டு பின்னர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அவர் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். எனவே இன்னும் சில மணித்துறைகளில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் மீது கைது நடவடிக்கையும் அதுபோல என்ன மாதிரியான குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது என்பது குறித்த விவரங்களும் முழு விவரம் காவல்துறை தரப்பில் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது வரை அவரை யாரும் சந்திக்க முடியாதபடி, அதாவது கடந்த முறை கைது செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதராசன் கூட செய்தியாளர்கள் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அவரை வெளியே அழைத்து செல்லும் பொழுது. ஆனால் இந்த முறை அதற்கான எந்த ஒரு வழிவகைகளும் செய்யப்பட முடியாமல் முழுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் அலுவலகம் என்பது முற்றிலும் முழு பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டது. செய்தியாளர்கள் கூட ஒரு வரையறைக்கு தாண்டி செல்ல முடியாத அளவிற்கு பொதுமக்களின் புகார் அளிக்கக்கூடிய ஒரு அலுவலகமான மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முழுக்க இந்த செயல்பாடுகளுக்காக, அதாவது இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து முற்றிலுமாக காவல்துறை தவிர மற்ற யாருமே உள்ளே செல்ல முடியாதபடி முழுமையாக அடைக்கப்பட்டது. கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.